இந்தியாவில் நடுத்தர மக்களின் அவசர தேவைக்கு முதலில் கை கொடுப்பது வீட்டில் இருக்கும் தங்கம்தான். ஒரு காலத்தில் கடனுக்காக தங்கத்தை அடகு வைப்பது கௌரவ பிரச்சனையாக பார்க்கப்பட்ட நிலையில் இன்று இந்தியாவிலேயே அதிக அளவில் பெறப்படும் கடனாக நகைக்கடன் விஸ்வரூபம் எடுத்துள்ளது. சமீபத்திய ஆய்வறிக்கையின்படி இந்தியாவில் வழங்கப்படும் மொத்த சில்லறை கடன்களில் 36% நகைக்கடன்கள்தான் என்று ஆச்சரியமூட்டும் தகவல் வெளியாகியுள்ளது. பண மதிப்பின் அடிப்படையில் பார்த்தால் இது கிட்டத்தட்ட 40% ஆகும். முன்பெல்லாம் தென்னிந்தியாவில் மட்டுமே அதிக அளவில் நகைக்கடன்கள் பெறப்பட்டு வந்தன. ஆனால் இப்போது உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் மற்றும் ராஜஸ்தான் போன்ற வட மாநிலங்களிலும் சிறு நகரங்கள் மற்றும் கிராமப்புறங்களிலும் நகைக்கடன் வாங்குவோரின் எண்ணிக்கை அதிரடியாக அதிகரித்துள்ளது. குறிப்பாக கடந்த சில மாதங்களில் ஒரு நபர் வாங்கும் சராசரி நகைக்கடனின் அளவு 1,90,000 ரூபாயாக உயர்ந்துள்ளது. இதுவே இத்துறையின் அசுர வளர்ச்சியை காட்டுகிறது. இதற்கு முக்கிய காரணம் எந்தவித சிக்கலுமின்றி நகைக்கடன் பெறுவது மிகவும் எளிதானது மற்றும் பாதுகாப்பானது என்பதே ஆகும். அது மட்டுமின்றி நடுத்தர மக்கள் மட்டுமல்லாமல் அதிக வருமானம் ஈட்டும் பெரும் புள்ளிகளும் கூட இப்போது தயக்கமின்றி நகைக்கடன்களை நாடுகின்றனர். இதனால் நகைக்கடன் என்பது நெருக்கடி நிலைக்கான தீர்வு என்பதை தாண்டி அனைத்து தரப்பினருக்குமான ஒரு பாதுகாப்பான கடன் தேர்வாக மாறியுள்ளது. முதல் முறையாக கடன் வாங்குவோரின் எண்ணிக்கையும் தற்பொழுது கணிசமாக அதிகரித்துள்ளது. ஆனால் இதில் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கிய விஷயமும் உள்ளது. தற்போதைய உலகளாவிய போர், பதற்றம் மற்றும் பணவீக்கம் காரணமாக சர்வதேச சந்தையில் தங்கத்தின் விலை சமீபத்தில் 12% வரை திடீரென சரிவை சந்தித்தது. மீண்டும் விலை எகிரியது. இது வங்கிகளுக்கு சிறு சவாலாக இருந்தாலும் இந்தியர்களை பொறுத்தவரை தங்கத்தின் மீது உள்ள உணர்வுபூர்வமான பற்று காரணமாக எப்படியாவது கடனை சரியாக திருப்பி செலுத்தி நகையை மீட்டு விடுகின்றனர். பொருளாதார வல்லுநர்களின் கூற்றுப்படி இந்த விலை வீழ்ச்சி மற்றும் ஏற்றம் நிரந்தரமானதல்ல, மாறாக தங்கத்தில் முதலீடு செய்வதற்கான ஒரு மிக சிறந்த வாய்ப்பாகவே இது பார்க்கப்படுகிறது. எனவே சாமானியர்களை பொறுத்தவரை தங்கம் எப்போதுமே ஆபத் பாந்தவன்தான்.